அன்பான வணக்கங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்பபெட்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது ரைட்டிங் ப்ராக்டிஸ், இப்படி பியூட்டிஃபுல்லா எழுதுறது அப்படின்னு பார்த்தாச்சு இல்லையா? இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜாயிண்ட் லெட்டர்ஸ். அதாவது நீங்க கேபிட்டல் லெட்டர் பார்த்தீங்க, ஸ்மால் லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஜாயின் பண்ணி அந்த லெட்டர்ஸை எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஜாயின் பண்ணி அந்த லெட்டர்ஸ் எழுதணும்னா அந்த லெட்டர்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, சரிங்களா? எந்த ஃபார்மேட்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க எழுதியிருக்க பாருங்க, ஹவு டு ரைட் ஜாயிண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னாலே இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஆறு, ஓ, ஜே இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே வித்தியாசமா இருக்கும். எஸ், இதெல்லாம் இந்த லெட்டர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இந்த லெட்டர்ஸை கத்துக்கிட்டோம்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், இங்கிலீஷ்ல ரொம்ப பர்ஃபெக்டா அழகா பியூட்டிஃபுல்லா ஜாயின் பண்ணி லெட்டர்ஸ் எழுத முடியும், ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும், சரிங்களா? அது எப்படி எழுதுறது அப்படின்ட்டு இன்னைக்கு நான் சொல்லித்தர போறேன். ஃபர்ஸ்ட் ஏ எப்படி எழுதுறதுன்னு அங்க சொல்றேன், சரிங்களா? இதுல நான் ஒரு அப்ராக்சிமேட்டா அப்படி எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுல இன்னும் பர்ஃபெக்டா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஏ இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போடணும். அடுத்தது பி, இது பி, சரிங்களா? பி. அடுத்தது சி, சரிங்களா? எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு சின்ன கர்வ் மாதிரி போடும், சி. அடுத்தது டி, இந்த கர்வ் மாதிரி போட்டு அப்புறம் இப்படி போடணும், சரிங்களா? இது டி. அடுத்தது இ, இ ரொம்ப ஈஸி, சரிங்களா? இ, சரிங்களா? அடுத்தது எஃப், இது எஃப். அடுத்து ஜி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கர்வ் போட்டு இப்படி போடணும், ஜி. அடுத்தது ஹெச், ஹெச், சரிங்களா? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். ஹெச்ன்னு சொல்லக்கூடாது, ஹெச், ஏல சொல்லணும், சரிங்களா? அடுத்தது இது ஐ, புள்ளி ஐ. அடுத்தது ஜே, கர்வ் போட்டு ஜே. அடுத்தது கே, எல், எம், என், மாதிரி இருக்கும். அடுத்தது பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ. எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு சின்ன கர்வ் இப்படி போடணும். அடுத்து வி, டபுள் யூ,
X, Y, E, U, V, W, X, Y, next one, Z or Z, Z. சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்மேட். இது வந்து இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு வீடியோ நான் அட்டாச் பண்றேன். சரிங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஜாயின் லெட்டர்ஸை 3 டைம்ஸ் நோட் புக்ல அழகா காலம் போட்டு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.